நாடுனுடைய பேர் ஈரான் 9. தலைநகரை 2ல் பேர் வச்சுனாக்கா தலைநகர் இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாதிப்பு உண்டாகிறோம். இப்போ ஓவரால் வந்து இப்போ பாதிப்பு அப்படின்றது வந்து நிறைய ஈரான் நடந்திருக்கு தான் சார். அமெரிக்காவுக்கும் பாதிப்புகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை இப்போ வந்து யாருக்கு சாதகமாக முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது எண்கள் மூலமாக கணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? நான் போன முறையே சொன்னேன், இதில் அதிகமாக பாதிக்க போகிறது அமெரிக்கான்னு நான் டிசம்பர்லேயே சொன்னேன். இன்றைக்கி வந்து விதிசார் நம்பர் வந்து 6, 1 1 1 3 அப்படி போட்டால் விதிசார் 6. அதனால தான் நடக்குது. ஏன்னா ஏன் நடக்குதுன்னா 3 6ன்னு உள்ளே கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆனதுனால தான் அந்த கர்ம பயன் வாரை கொண்டு வந்துடுச்சு. கொண்டு வரும் முன்கூட்டி சொல்லிட்டோம். இந்தியா வந்து 12ல் இருக்குது, விதிசார் 6ல் இருக்குது. அதனால் நாம் இந்தியா வந்துட்டு ரொம்ப சில நேரத்தில் சில வார்த்தை யூஸ் பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக யூஸ் பண்ணணும். டிப்ளமேட்டிக்காக இந்தியா வந்து ஒதுங்கியே இருக்கணும். தலையிடவே கூடாது, உள்ளே நுழையக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. சினிமாவில் டைலாக் சொல்கிற மாதிரி வா வான்னு எழுப்பாங்க, நாம் போகவே கூடாது கடைசி வரைக்கும். ஈரான் பார்த்தா 9ல் இருக்கும், அமெரிக்கா பார்த்தா 18 9ல் இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், 18ங்கிறது வந்துட்டு வார்னுடைய நம்பர். நீங்கள் மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட 18 அது வார் தான். அது அமெரிக்காவுடைய நம்பரும் வார் தான். அமெரிக்கான்னு போட்டு பாருங்கள் 18ல் இருக்கும். அது எப்போயுமே போர் குணம் கொண்ட ஒரு நாடாக தான் இருக்கும். எங்கே போய் நிற்கும் அப்படின்னாக்கா ஒரே வழி தான் அதுக்கு, யார் ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் முடிக்கணும். யார் முதல்ல ஆரம்பித்தாங்களோ யார் ஆரம்பித்தாங்களோ அவங்க அதை வாபஸ் வாங்கினா தான் முடியும். அவங்க நான் வாங்கவே மாட்டேன்னா முடியவே முடியாது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஜனவரி மாதத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம் சார். அதில் வந்து தனிநபர் பற்றி பேசினோம், ஒரு நாடு பற்றி பேசினோம், உலக நாடுகள் பற்றியும் நம்ம பேசணும் சார். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வார் பற்றி ஒரு எபிசோட் பேசியிருந்தோம் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க. அப்போதைக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழல் வந்து அன்றைக்கி இல்லை, இருந்தாலும் கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வார் வரப்போது, மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போது, பாதுகாப்புக்கு ரொம்ப சிறந்த கண்ட்ரிக்கெல்லாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி துபாயாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், அமெரிக்கா எல்லாம் சண்டை போட்டு ரொம்ப பாதுகாப்பான ஒரு கண்ட்ரின்னு ஃபீல் பண்ணுற ஒரு கண்ட்ரி துபாய். அங்கேயே அவ்வளோ வந்து பதட்டமான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வார் அப்படின்றது இன்னும் எத்தனை காலங்களுக்கு தொடரும்? ஏன்னா இந்த ஆண்டில் வந்து வார் கண்டிப்பாக இருக்குன்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எந்த எல்லை வரைக்கும் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், நம்ம ஜனவரி மாதம் பேசணும், டிசம்பர் கூட பேசணும். ஆமாம், ஏன்னா வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிசம்பரையும் பேசணும். இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்கும், மக்களுக்கு நன்மைகள் கொடுக்குற போல் இருந்தாலும், அது ஃபார்மல் நியூமராலஜி படி இருந்தாலும், விதிசார் நியூமராலஜி நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வாரை பற்றி பேசும்போது இந்த ஆண்டு வந்து வார் கண்டிப்பாக நடந்தே ஆகும்னு நம்ம சொன்னோம். உலக அளவில் பெரிய அளவு போவோம். ஆமாம், இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அளவுக்கு கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக அதுக்கிட்ட வந்துடும். அதை நோக்கி பயணிக்கும். எல்லோரும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ யூடியூப்புங்கிறதுல நம்மளால் முடிஞ்சது என்ன இருக்கோ அதை சொல்லலாம். அதுக்காக நம்ம சொல்கிறது உலக தலைவர் எல்லோரும் கேட்பாங்க அப்படிலான்றதுலாம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இதுக்கு வந்துட்டோம், சொல்லணும். ஏன்னா அது எங்கன்னா ஒன்று ஒழிக்கும். இப்போ நான் கூட இவ்வளோ பேசுகிறேன், புத்தகம்லாம் எழுதியிருக்கிறேன். நான் எழுதின என் புத்தகத்தை பார்த்துட்டு சில அரசாங்கம் சிலது தெரியும், அவங்கவுங்களுக்கு தெரியும், சிலதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பண்ணணும், ஒன்றும் தவறே கிடையாது. டைனோசருங்கிறது கண்டுபிடிக்கல, சினிமா படம் எடுத்து தான் டைனோசர்னு ஒன்று இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கலன்னா அதுக்காக தெரியலன்றது இல்லை. சில விஷயங்கள் சினிமாவும் உதவி பண்ண தான் செய்யுது. அது மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் சொல்லும்போது இதுவும் வந்துட்டு அரசாங்கத்துக்கு உதவி பண்ண தான் செய்யும். செய்யாதுன்னு சொல்ல முடியாது, இருக்காதுன்னு சொல்ல முடியாது. டிசம்பர்லேயே சொன்னோம். இந்த ஆண்டு வந்து என்ன பிறந்தது, 1/1/2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, அதான் ஜனவரி பிறந்தது 1/1 2026 கூட்டினா அங்கேயும் 1. அப்போ 1 1 3 3 இடத்துல 1 வந்துருச்சு. இது 3த்தையும் கூட்டினாக்கா 3ன்னு கடைசியாக வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் விதி தான்
3. ஸோ ஃபார்மேட் பண்ணி 1 1 1 3. திருப்பி இது 3த்தையும் கூட்டுங்க. 1 1 1 3 அப்படி கூட்டா திருப்பி 6 வருது. அதுதான் விதிசார் நியூமராலஜி. இதுக்கு முன்னே எபிசோடில் சொன்னோன்னா அதுதான் கர்ம எண்ணுன்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஆண்டு வார் வந்தே ஆகணுங்கிறது கர்மா. இதை வந்து ஒத்தி வைக்க முடியாது, தள்ளி போட முடியாது. அது கர்ம தான். அது ஒரு 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 அதாவது வீடும் நாடும் வந்து வீடுனா சின்னதுன்னா நாடு பெருசு, இவ்வளோ தான் வித்தியாசம். பல ஆயிரம் பல லட்சம் வீடு சேர்ந்தால் ஒரு நாடு. அதான் அதில் பல கோடி குடும்பம் சேர்ந்தால் ஒரு நாடு. அது வீடுன்னு அது மாதிரி. இதில் கட்டாயம் நடக்கணுமான்னும் போது இதில் கொஞ்சம் ஒரு வருத்தப்படுற மாதிரி ஒரு நிகழ்வுன்னு ஒன்று நடந்துருச்சு. நீ அந்த வருத்தப்படுற மாதிரி நிகழ்வு நீங்கள் எல்லாம் நினைக்கிறது வேறு ஏதோ ஒன்று நினைப்பீங்க. அது கிடையாது நான் சொல்ல போகிறது. சனிக்கிழமை மட்டும் நடக்கக்கூடாது. வாரம் ஸ்டார்ட் பண்ணது சனிக்கிழமை. ஏன் சார் அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணால்? இல்லை இல்லை சில நிகழ்வு வந்துட்டு சனிக்கிழமை தொடரக்கூடாது. அது குறிப்பாக வார் மாதிரி உள்ள சமாச்சாரம்லாம் சனிக்கிழமை தொடர்ந்துன்னா அது தொடரும், அது முடிவே வராது. அது ஒரு எண்டுலெஸ் மாதிரி ஆகி போயிடும். ரொம்ப அதுதான் வருத்தமான ஒரு சமாச்சாரம். அது சனிக்கிழமை இல்லாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நடந்திருந்திருந்தால் ஒரு மாதிரி பிசு பிசு போயிருக்கும், பாதிப்பு நிறைய வராது. ஏற்கனவே இந்த கர்மப்படி இந்த ஆண்டு நடந்தே ஆகணுன்ட்டு விதிசார் நியூமராலஜி சொல்லுது. அதை நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி நாம் பேசும்போது இப்போ உள்ள பதற்ற சூழ்நிலை அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. கேஷுவலாக இருந்துச்சு. புது ஆண்டை வந்து கொண்டாடணுங்கிற போல இருந்துச்சு. நல்லா தான் இருப்போம்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த விதிசார் ஃபார்மட் நியூமராலஜி நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம். விதிசார் நியூமராலஜியில் போகணும்னா கர்மா உள்ளே நுழைச்சிட்டு நல்லா இல்லை, இருக்க விடாது, சூழ்நிலை கையை மீறி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன ஒன்று, இதில் எல்லாமே ஒரு நாடும் வந்து ஈரானு, இஸ்ரேலு, அமெரிக்கா இப்படிலாம் பார்க்கும்போது எல்லோரும் நாட்டை பற்றி தான் சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்லிடுவேன், நாட்டுக்குள்ளே வார் நடக்குதோ இல்லையோ அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் பாருங்கள், அதுதான் இப்போ வார் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லுவேன். இதில் எந்த நம்பர் வீரியம் மிக்கது, எந்த நம்பர் இதெல்லாம் இருக்குது அப்படி பார்த்தாக்கா இப்போ ஈரான் இருக்குது. அதனுடைய தலைநகர் டெஹ்ரான் இல்லையா? டெஹ்ரான் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது நம்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஈரான் போட்டால் 9ஆம் நம்பர் வரும். அவன் தலைநகர் வந்து 2ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்காங்க, 20 நம்பர் வரும். நாட்டினுடைய இது அப்போ இதெல்லாமா பார்ப்பீங்க நீங்கள்? எனக்கு வேறு வேலைன்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் நான் பார்ப்பேன். அல்டிமேட்டாக நம்பர் தான் வேலை செய்யும். அந்த நாடினுடைய பேர் ஈரான் 9, தலைநகரை 2ல் பேர் வச்சுனாக்கா தலைநகர் இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாதிப்பு உண்டாகிறோம். இப்போ ஓவரால் வந்து இப்போ பாதிப்பு அப்படின்றது வந்து நிறைய ஈரான் நடந்திருக்கு தான் சார். அமெரிக்காவுக்கும் பாதிப்புகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை இப்போ வந்து யாருக்கு சாதகமாக முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது எண்கள் மூலமாக கணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? நான் போன முறையும் சொன்னேன், இதில் அதிகமாக பாதிக்க போகிறது அமெரிக்கான்னு நான் டிசம்பர்லேயே சொன்னேன். நீங்கள் எடுத்து கூட பாருங்கள் யூடியூப்ல. ஏன்னா இப்போ நான் சொன்ன அடுத்தவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதிகமாக பாதிக்கப்படுவது அமெரிக்கா தான் நான் சொன்னேன். நான் சொல்லும்போதெல்லாம் வாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்கள். வேணால் நம்ம இதில் கூட நம்ம போடுவோம். அமெரிக்கான்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருப்பேன். இப்போ அமெரிக்கா தான் பாதிப்பு அதிகமானா எஸ். ஏன்னா இப்போ ஈரானையும் அமெரிக்கா கம்பேர் பண்ணோன்னா ஈரான் இங்கே இருக்குது, அமெரிக்கா இங்கே இருக்குது. இவங்களுக்கு உண்டான பாதிப்புங்கிறது வேறு. ஆனால் இவங்களுக்கு பாதிப்புன்னா தான் இமேஜின் பண்ணுவேன். ஏன்னா உலகத்தில் வல்லரசுங்கிறது இவங்க தான். அவங்கள போய் தொட்டு அவங்களுக்கு எதெல்லாம் நிறைய பாதிப்பு நடந்திருக்குனாக்கா நாம் வந்து அதுக்குள்ளெல்லாம் போகல. அந்த இதில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகல. அது போனால் ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ் ஆகிடும். ஆனால் அதுவும் எனக்கு தெரியும். நான் அது இல்லாமல் நம்ம நியூமராலஜியில் என்ன பேசணுமோ அது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையிலும் அமெரிக்கா தான் பாதிப்பு. அது அமெரிக்கா பாதிப்பு நான் சொன்னதுனால இல்லை, இன்றைக்கி நடக்கிற நடப்பில் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது முதலே நான் சொன்னேன். இதில் இன்னொன்று ஒரு சாதுரியம்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும். இன்றைக்கி வந்து விதிசார் நம்பர் வந்து 6, 1 1 1 3 அப்படி போட்டால் விதிசார் 6. அதனால தான் நடக்குது அது. ஏன்னா ஏன் நடக்குதுன்னா 3 6ன்னு உள்ளே கனெக்ட் ஆகுது. 1 1 1 3 அங்கே 6, இந்த 3 6 கனெக்ட் ஆனதுனால தான் அந்த கர்ம பயன் வாரம் கொண்டு வந்துருச்சு. இது கொண்டு வரும் முன்கூட்டியே சொல்லிட்டோம். இந்தியா வந்து 12ல் இருக்குது, விதிசார் 6ல் இருக்குது. அதனால் நாம் இந்தியா வந்துட்டு ரொம்ப சில நேரத்தில் சில வார்த்தை யூஸ் பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக யூஸ் பண்ணணும். டிப்ளமேட்டிக்காக இந்தியா வந்து ஒதுங்கியே இருக்கணும். இங்கே தலையிடவே கூடாது, உள்ளே நுழையக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. சினிமாவில் டைலாக் சொல்கிற மாதிரி வான்னு இழுப்பாங்க, நாம் போகவே கூடாது கடைசி வரைக்கும். தலையே உள்ளே விடக்கூடாது. ஏன்னா வந்துச்சுன்னா பாதிப்பு ஹெவியாயிரும். ஏன்னா நமக்கு தான் சரியாக இல்லையே.
மற்றதுக்கெல்லாம் நம்ம நம்ம நம்பர் 3ன்றது குருவாக இருக்கலாம். அங்கே 6 போய் உட்காந்துருச்சுன்னா இங்கே இருக்குது, உட்காரல இருக்குது, இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. நாம் அப்படியே இப்போ இது வரைக்கும் உஷாராக தான் இருக்கிறோம், எஸ்கேப் ஆகிட்டு தான் வரோம். இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாக்கா ஆயிரும், சேஃப் நம்ம உள்ளே ஆயிடும். போகக்கூடாது, சேஃப் ஆயிடுவோம். பாதிப்பு உண்டாக தான் செய்யும். இது கர்ம வினையின் படுகை. இது இப்படி தான் போகுமா? இது எங்கேருந்து இது எப்படி? ஏன்னா இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்கு, 2 பக்கமும் பயங்கரமான பாதிப்புகள் ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்றப்போ, அப்பாவி மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படும் பொழுது, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். சரி, எப்போ முடிவுக்கு வரும்? அதுதான் அது. ஏன்னா அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் முதல்ல துவங்கும்போது ஆரம்பத்தில் சொன்னது வந்துட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை ஆரம்பிச்சிட்டாங்க. ம். சனிக்கிழமை ஆரம்பித்தாங்க. அது நடந்திருக்கக்கூடாது. அது ம். அது தொடரும் போல தான் இருக்குது. தொடரணுங்கிறது ஆசை கிடையாது. ம். சனிக்கிழமை மட்டும் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனிக்கிழமை மட்டும் நடக்கவே கூடாது. ம். சனிக்கிழமை நடந்துருச்சுன்னா அது வந்து கண்டினியூட்டி இருக்கும். ம். என்ன இந்த வாரில் வந்து ஈரான் மட்டும் நல்ல பேர் வாங்கிடும் ம். கண்டிப்பாக. என்ன மாதிரி பேர் வாங்குறோன்னாக்கா கல்ஃபின் அமெரிக்கான்னு பேர் வாங்கிடும். கல்ஃபை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ம். ஆமாம், ஒரு விஷயத்தை தன்னை தன்னை தான் 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 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும்போது அது நடக்கத்தானே செய்யும். ஈரான் பார்த்தா 9ல் இருக்கும், அமெரிக்கா பார்த்தால் 18 9ல் இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். 18ங்கிறது வந்துட்டு வார்னுடைய நம்பர். நீங்கள் மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட 18 அது வார் தான். அது அமெரிக்காவுடைய நம்பரும் வார் தான். அமெரிக்கான்னு போட்டு பாருங்கள், 18ல் இருக்கும். அது எப்போயுமே போர் குணம் கொண்ட ஒரு நாடாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். 18ஆம் நம்பரே பொதுவாக வார். அப்போ மனுஷன் ஒருத்தன் 18ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க, அவர் எப்பவுமே அப்படி இருப்பார். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். போர் குணம் கொண்டு வர இருப்பாரு போர் சார். குணம் கொண்டவராக இருப்பார். ம். அதனால தான் அமெரிக்கா பாருங்கள், உலகம் ஃபுல்லாக எங்கன்னா சும்மா இருக்குதான் பாருங்கள். ம். எங்கன்னா வம்பு இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. வாடா வாடா சண்டைக்கு சண்டைக்கு வாடா வாடான்னு வாடான்னு கேட்டு சும்மா கூப்பிட்டு. இருக்காது. அது இருக்காது. பேரை மாற்றி கீத்தி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, உண்மை. அது வேலை செய்யும். அது அது 100% வேலை செய்யும். இன்னும் பாகிஸ்தானில் இவர் இருந்தார் பார்த்தீங்களா, பிரசிடெண்ட்டாக அந்த ஜனாதிபதியாக இருக்குது, ம். முஷரஃப். ஆமா. பேர் எப்படி இருந்துச்சு? முஷ்ரஃப். ம். அவர் எங்கன்னா சாப்பிட்டா இருந்தாரா? ரஃபாவே இருந்தார். ஏன்னா பேரில் அதானே வச்சுருக்கிறார் அவர், முஷ்ரஃப் அப்படி தானே, அப்படி தான் இருப்பார். ஸோ அதே மாதிரி சதாம் ஹுசேன் ஒருத்தர் இருந்தார் இங்கே ஈராக்கில். சடாம், SADAM, சடாம் ஹுசைன். அது விடுங்க. SADனா சேடு. அந்த சேடு வாழ்க்கை அவருக்கு முடிவு வந்து அவருக்கா நடந்துச்சு. ம். அவர் நாட்டுக்கே நடந்துச்சு. ஏன்னா அவருக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகிலே ரொம்ப அழகான நாடு எது தெரியுங்களா? பாக்தாத்து தான். ம். அழகு உண்மை அதுதான். அழகு நாடு வந்து எதுனாக்கா ஈராக்கில் உள்ள தலைநகர் பாக்தாத்து. ம். அது அழகாக இருக்குது, டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. அது ஏன்னாக்கா ஒரு நாட்டினுடைய தலைமை வகிக்கிற சடாம்ன்றது சேடாக அவர் பேரை வச்சுக்கிட்டு அவருக்கு நிகழ்வு சேடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டையே சேடு கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுட்டார். ம். எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடிக்கிறீங்க? அப்போ நாட்டுக்கு தலைமை வகிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுமா? ஏங்க நாடுன்னா அவங்க தானேங்க, அவங்கள வச்சு தானே அந்த நாட்டு பேர் சொல்கிறது. ம். அது இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, நம்மளுடைய நாட்டை வந்து ஆளக்கூடியவங்களுடைய எண்களுமே அந்த நாட்டு வந்து எப்படி நகருது, அந்த நாடு எப்படி நகருது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி நகருது அப்படின்றத தீர்மானிக்க முடியுமா சார்? அதுதான் சொல்கிறேன். இப்போ அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். தீர்மானிக்கும் அது. ஓ. அவங்களுடைய தலைமையினுடைய நம்பர் என்ன இருக்கோ அதுதான் அந்த நாடு. அந்த ரெண்டும் கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த நாட்டினுடைய பேரும் அவங்களுடைய பேரும் அந்த டேட்டும் எல்லாம் கனெக்டிவிட்டி இருந்ததுனாக்கா அது வேறு லெவலில் இருக்கும். ம். அது ரொம்ப அவசியம். இனிமேல் அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க இனிமேல் உலக தலைவர்லாம் பெரிய ஆளாக வந்துட்டாக்கா அவங்க நம்பரெல்லாம் உங்ககிட்ட கேட்டு இப்போ வரணும்னு அந்த ஓட்டு சொல்லுவேன். என்ன போடுறதுக்கு கேட்குறது? முன்னாடி அவங்களோட பேரு என்னெல்லாம் செக் பண்ணிட்டு போட போறாங்க சார். ஓட்டு பார்த்து கரெக்டாக சொன்னீங்க. என்ன கேட்கணும்னு நான் சொல்ல வரல, நீங்கள் சொன்னது தான். ம். அந்த நம்பரை பாருங்கள். ம். நம்பரை பார்த்து இவங்களால நல்லா அந்த கேப்பபிள் இருக்குது, இவங்களால நன்மை இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். வேறு வழி கிடையாது. ஏன்னாங்க இப்போ அதான் சொல்லிட்டேனே, ஒரு குடும்பம் வீடு, பல குடும்பம், பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி குடும்பம் ஒரு நாடு, எல்லாம் ஒன்று தான். அது இது என்ன வீடு, அது நாடு, அது மொத்தமாக சேர்ந்தா ஒரு நாடு. அப்போது இது நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அதுவும் நல்லா இருக்கணும்னாக்கா அந்த மாதிரி தான் நம்ம தேடணும், தேவைப்பட்டது. அது அப்படி இருந்தால் தான் வளர்ச்சிங்கிறது வந்துட்டு எல்லார் நாட்டுக்கும், உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் அழகாக போகும். இந்த வார் வந்துட்டு நடக்கணும்னு ஆசை இல்லை. ஏன்னா சனிக்கிழமை நடந்ததுனால சனி வந்து எப்பவுமே தொடரும். சனி தொடர்ச்சி, ம். சனி தொடரும்.
அதனால் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. உடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் நியூமராலஜி படி அதுக்கு எதனா தீர்வுன்னு கேட்கணும். இதுக்கு தீர்வு இல்லை, நான் போய் என்ன பதில் சொல்கிறது? நம்மளாம் இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது. பட் ஒருவேளை நம்ம சொன்னால் கூட அதை செயல்படுத்த முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கா? வாய்ப்பு இல்லை. அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னாக்கா ஒரே வழி தான் அதுக்கு. யார் ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் முடிக்கணும். அதை யார் முதல்ல ஆரம்பித்தாங்களோ யார் ஆரம்பித்தாங்களோ அவங்க அதை வாபஸ் வாங்கினா தான் முடியும். அவங்க நான் வாங்கவே மாட்டேன்னா முடியவே முடியாது. இதுக்கு இதுதான் பதில். அதுவும் நடக்குமா? வாய்ப்பு உண்டு, நடக்கலாம், நடக்கணும். ஸோ அப்போ இந்த பாருங்கள், வெறும் இப்போ நம்ம வீட்டை பற்றியே பேசிட்டு போய் நாட்டுக்கும் போயிட்டோம். ஆமாங்க, நாடு தானுங்க முக்கியம். நாடு நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும். வீடு எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்தால் நாடும் மொத்தமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். அது ஒன்றும் ரெண்டும் நம்ம வேறுபடுத்த முடியாது. நாட்டுக்குள்ளே தானே வாழ்கிறோம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் அதையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். இது என்னங்க வாரை பற்றி பேசி இதையே நான் தெரிஞ்சுக்கலாம் நினைக்காதீங்க. நான் சிம்பிளாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். அப்போ நீங்கள் அதை யோசிப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு கேஸ் வரணும். எங்கேருந்து வரும் கேஸு? பெங்களூரில் இன்றைக்கி தேதியில் வந்து எல்லா ஹோட்டல்ஸையும் வந்து அடக்கி சொல்லிட்டாங்க கேஸ் தட்டுப்பாடுனால. அடுத்தது சென்னைக்கும் அது வரலாம். ஏங்க இப்போவுமே நீங்கள் கேஸ் புக் பண்ணணுன்னாக்கா கிட்டத்தட்ட 25 நாள் 30 நாள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் புக் பண்ணி இப்படி திரும்பி பக்கத்துக்குள்ள காலம்பரம் பண்ணால் சாயந்தரமே வந்துருச்சு. அப்படி தானே வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ புக் பண்ணிங்கன்னா அன்னையிலேருந்து 25 நாள். ஒன்றும் தவறு இல்லை. இருந்தால் தானே கையில் எடுத்து கொடுக்க முடியும். அங்கே ஃப்ரீயாக இருந்தால் தானே கேஸ் அங்கேருந்து தானே வரணும். வேறு எங்கே கேஸ் இருக்குது? அது என்ன நம்ம செய்கிறதா? அது அங்கேருந்து வரணும் கேஸு. அதனால் எல்லோரும் அதை நோக்கி தான் பார்வை அங்கே செலுத்தணும். அங்கே எல்லாம் அது முடித்தா தான் எல்லாம் கேஸ்லாம் அங்கே ரெடியாக இருக்குது. இங்கே இன்னும் வரல. இங்கே வந்தால் தான் நமக்கு கேஸ் கிடைக்கும். அப்போ அதனால் நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் கேஸ் தேவைப்படும் போது கேஸ் இல்லை, தேவை எப்பவுமே படும். அங்கே ஃப்ரீயானது தான் இங்கே. அதனால் எல்லா வீட்டுக்கும் தேவைக்கு உண்டான கேஸு அங்கே இருக்குது. நாங்கள் இப்போ நமக்கு வேணும். அப்போ அது முடிவு வந்தால் தான் நமக்கு இங்கே வருங்கிற போல் இருக்குது. எல்லாமே நம்ம நல்லதாகவே நடப்போம், நல்லதாகவே நினைப்போம். முடிகிறது நல்லாவே முடியட்டும். ஸோ கண்டிப்பாக யாருக்கு வந்து இது பயன்பெறுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நாடும் வீடும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. சின்னது வீடு, பெருசு நாடு. ஸோ எல்லோரும் அதை பார்த்துட்டு உங்களுடைய பதிலை போடுங்க. இதில் இல்லை எந்த அளவுக்கு இது கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். எல்லோரும் ப்ரே தான் பண்ணணும், பண்ணி தான் அதை நிப்பாட்டணும். எல்லோரும் பண்ணுவோம், தானாக நின்றோம். பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இதுக்கு முந்தைய பதிவிலே நம்ம வாரை பற்றி பேசியிருந்தோம், இப்போவும் பேசியிருக்கோம். கண்டிப்பாக வந்து உலக நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மனமாற்றம் ஏற்படட்டும். வார் வந்து முடிவுக்கு வரட்டும் சார். நன்றி சார். கண்டிப்பாம்மா. வணக்கம்.